MS Clarified subscribe பண்ண அனைவருக்கும் என்னோட நன்றி. Cost of capital டாபிக்கை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ கேபிட்டல்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம ரைஸ் பண்ணக்கூடிய கேபிட்டலை டிசைட் பண்ணிட்டோம் 1 crore அப்படின்னு ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore அப்படின்னா ரைஸ் பண்ணுறதை டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரைஸ் பண்ணலாம், அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும், அந்த கேபிட்டலோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த கேபிட்டலாக இருந்தாலும் சரி நம்மளோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கணும், மினிமம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் மேக்ஸிமம் பெனிஃபிட், அதாவது இன்க்ரீசிங் ஃபர்ம் வேல்யூ, அந்த கான்செப்ட் மைண்டில் இருக்கணும் இல்லையா. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் எவர் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் த கம்பெனி டிசைட் பண்ணுதோ எதாக இருந்தாலும் அது ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படிங்கிறது மெயின் எய்ம். சரியா? அப்போ ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னது, மினிமம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் மினிமம் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் மேக்ஸிமம் பெனிஃபிட் இட் ஹேஸ் டு அச்சீவ். ஓகே, ஸோ அப்போ ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதோட எய்மாக இருக்கும். சரி, அப்போ அந்த ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறீங்களே அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் EBIT-EPS analysis, that is earnings before interest and tax, earnings per share analysis. சரி, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட மீனிங் பார்த்துடலாம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காம்போசிஷன் ஆஃப் லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் லைக் டிபென்ச்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் ஆர்டினரி ஷேர்ஸ், அதாவது ஆர்டினரி ஷேர்ஸ்னாலும் ஈக்விட்டி ஷேர்னாலும் ஒன்று தான். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இஸ் நத்திங் பட் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். கம்பெனியில் வர்ற லாபத்தை அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுட்டோம், ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம் நெக்ஸ்ட் இயருக்கு அப்படின்னா அதான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எந்த கேட்டகரியில் வருது, லாங் டேர்ம் சோர்சஸ். அப்போ லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் எல்லாம் காம்போசிட் பண்ணுறது தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அப்போ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரோட பார்ட் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. அது என்ன, முதல்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியணும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் இட் ஹோல்ட்ஸ் ஆல் த லயபிலிட்டி சைட். லயபிலிட்டி சைடில் நம்ம என்னெல்லாம் போடுவோம், ஆல் லாங் டேர்ம் சோர்சஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் ஆர் இன்க்ளூடட் ஆன் த லயபிலிட்டி சைட் இல்லையா. அப்போ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர். ஒன்லி டீல்ஸ் வித் லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்னா அது கேபிட்டல் structure. So capital structure is a part of financial structure அப்படின்னு சொல்றாங்க. அப்ப financial structureனா it includes both short term and long term sources of fund. அப்ப capital structureனா it includes only the long term sources of fund. ஓகே, சரி, இப்ப long term sources of fundனா எதெல்லாம், debentures, equity, preference share capital etc. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஷேர்ஸ்னு சொன்னோம், இப்போ டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். ரெண்டு மெயின் டைப் இருக்கு, ஷேர்ஸ், டெப்ட்ஸ். டெப்ட்ஸ் ஆர் நத்திங் பட் டிபென்ச்சர்ஸ். அதோட மீனிங் தான் பார்க்க போறோம். இப்போ ஷேர்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பங்கு. இந்த ஷேரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று ஈக்விட்டி ஷேர், இன்னொன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த ரியல் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்போ ரியல் ஓனர்ஸ்னால் அவங்களுக்கு என்ன நம்ம கொடுப்போம், பேலன்ஸ், அதாவது எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தது போக ரிமைனிங் ப்ராஃபிட் மொத்தமும் யாருக்கு தான் சொந்தம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னா தே வில் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன் கிவிங் த டிவிடெண்ட். இந்த மீனிங் தெரிஞ்சாதான் சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஷேர்ஸ்னா ரெண்டு டைப்பு, ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னா யாரு, தே ஆர் த ரியல் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோட ரியல் ஓனர்ஸ். அப்போ ரியல் ஓனர்ஸ்னா என்ன, இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் மித்ததெல்லாம் டிடெக்ட் பண்ணது போக கடைசியாக இருக்கிற ப்ராஃபிட் மொத்தமும் யாருக்கு தான் சொந்தம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ அவங்களுக்குள்ள அதை பிரிச்சுக்குவாங்க. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபிக்ஸட் டிவிடெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வருவோம். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் டெப்ட்ஸ். டெப்ட்ஸ் மீன் டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ்னா தமிழில் கடனீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லோன், நம்ம லோனை தான் வந்து டெப்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டெப்ட்ஸ், பாண்ட்ஸ், பப்ளிக் லோன் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே டிபென்ச்சர் கேட்டகரியில் வந்துடும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட ஃபார்மேஷன் வந்து எப்படிலாம் இருக்கலாம், என்னென்ன சான்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை
மட்டும் வச்சு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது. இப்போ நீங்களே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 lakhs வேணும். அந்த 10 lakh வந்து நீங்கள் வெறும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் இஷ்யூ பண்ணி நீங்கள் அந்த 10 லட்சத்தை ரைஸ் பண்ணிட்டீங்க, 10 லட்சத்தை வந்து அக்வயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஒன்லி. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 10 lakhs வேணும், பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை மட்டும் வச்சு உங்களால் கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் பி ஸ்டார்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆல்சோ. அப்போ ஈக்விட்டியும் ப்ரிஃபரன்ஸையும் ரெண்டையும் வச்சு கேபிட்டல் நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பிளான் 2. ஈக்விட்டி வந்து ஒரு 50% இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒரு 50% இருக்கலாம். இல்லை ஈக்விட்டி ஒரு 40% இருந்ததுன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஒரு 60% இருக்கும். தேர்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் லாங் டேர்ம் டெப்ட்ஸ், அதாவது டிபென்ச்சர் மூலமாக சில பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி அது மூலமாக கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது. அப்போ 50%, இப்போ 10 lakhsல வந்துட்டு 5 lakh வந்து நம்ம லோனாக இருக்கலாம், லாங் டேர்ம் லோனாக இருக்க, பேங்க்ல லோன் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை 5 lakh வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 50% ஈக்விட்டி மூலமாக நீங்கள் கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, 50% லாங் டேர்ம் டெப்ட் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபோர்த் பிளான் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் போன்ஸ். ஸோ கொஞ்சம் ஈக்விட்டியிலேருந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மூலமாக கொஞ்சம் வந்து டிபென்ச்சர் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 20% ஈக்விட்டி, 20% ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ரிமைனிங் 60% வந்து டெப்ட் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான் வரும், இந்த பேட்டர்ன் வரும். ஸோ அப்போ பேட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா வாட் ஆர் த சான்சஸ் ஃபார் ஃபார்மிங் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்? என்னென்ன சான்ஸ்லாம் இருக்கலாம்? ஒன்லி ஈக்விட்டி கேபிட்டலாக இருக்கலாம், ஈக்விட்டி ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம், ஈக்விட்டி ப்ளஸ் டெப்டாக இருக்கலாம், ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ப்ளஸ் டெப்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து எப்படி சம் சால்வ் பண்ணுறது, EBIT அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். EBIT EPS analysis. So இதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். We have a format for this. Earnings before interest and tax, EBIT. Earnings before interest and tax rate. So earnings will be given in the question. Okay, question இருந்துச்சு அப்படின்னா அந்த வருஷத்தோட earnings எவ்வளோ, அந்த concerned particular இயரோட earnings எவ்வளோ, கம்பெனியோட earnings எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதை என்டர் பண்ணிடணும். அதுக்கடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட். டிபென்ச்சர்ஸால் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஏதாவது வந்து டிபென்ச்சர் மூலமாக கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கியிருந்தோம் யார்கிட்ட இருந்தாது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பே பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்போ கடன் வாங்கி நம்ம ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணி அந்த பிஸ்னஸில் ஒரு ஏர்னிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து நம்ம என்ன கொடுக்கணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் ஹேஸ் டு பி டிடெக்டட். ஃபஸ்ட்டு EBITயில் நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடியது, அதாவது டிடெக்ட் பண்ணக்கூடியது இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதை கொடுத்து முடிச்சிடணும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் 8% டிபென்ச்சர்ஸ், 10% டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கன்சர்ன் டிபென்ச்சர்ஸில் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே போட்டுருவீங்க. ஸோ அப்போ வரக்கூடிய ஆன்சர் என்ன? இன்ட்ரெஸ்ட்டை தூக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் EBT, தட் இஸ் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் ரேட். டேக்ஸ் ரேட்டுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கிற ஏர்னிங்ஸ். சரி, அப்போ நம்ம இந்த ஏர்னிங்ஸ் நமக்கு ஃபுல்லாக சொந்தமாக இல்லை, அப்போ கார்பரேட் டேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணிடணும். ஸோ மைனஸ் டேக்ஸ் ரேட், they will be giving a 40% or 50% டேக்ஸ் ரேட். ஸோ அப்போ டேக்ஸ் ரேட்டை டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வேல்யூ வந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வேல்யூ, ஆஃப்டர் டேக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் வேல்யூலேருந்து அடுத்து நம்ம டிடெக்ட் பண்ணக்கூடியது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணினா we have to give a fixed percentage of dividend. சில டைம் டிவிடெண்ட் கொடுப்போம், சில டைம் டிவிடெண்ட் கொடுக்காம கூட விடலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் earnings after tax value வந்து available profit to equity shareholders-ஆ மாறிடும். டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும், அது இல்லை அப்படின்னா இதை ஃபைனல் ஆன்சராக நம்ம எடுத்துக்குவோம், அவைலபிள் ப்ராஃபிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ டிவிடெண்ட் இருக்கிற பட்சத்தில் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேலன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட் தான் என்ன அப்படின்னா அதுதான் அவைலபிள் ஏர்னிங்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அவைலபிள் ப்ராஃபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்கிற மொத்த அமௌண்ட்டும் யாருக்கு தான் சொந்தம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் சொந்தம். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா EPS கண்டுபிடிக்கணும், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வேல்யூ. ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா என்ன? ஒரு ஷேருக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்தது, ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மொத்த ப்ராஃபிட் இது, ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ வேல்யூ. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? ஏர்னிங்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, இன் கேஸ்
ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா EAT டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் போட்டுக்கலாம். அதாவது நமக்கு டிவிடெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். EPS is equal to earnings after tax value. earnings after tax வந்து available profit to equity shareholders-ஆ கன்சிடர் பண்ணி நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு earnings per share value கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். Alpha Company Limited has all equity capital structure consisting of 20,000 equity shares of 100 each. So 20,000 equity shares வச்சு அவங்க capital structure form பண்றாங்க. The management plan to raise 30 lakhs. So 20 lakhsக்கு அப்புறம் plus 30 lakh திருப்பியும் raise பண்றதுக்கு 30 lakh மூலமா raise பண்றாங்க. To finance a program of expand பண்றாங்க. 3 alternative plan கொடுத்திருக்காங்க. 3 alternative plan இருக்கு. First plan issue of 30,000 new shares of 100 each. Just new shares அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணணும், ஈக்விட்டி ஷேராக கன்சிடர் பண்ணணும். அப்போ issue of 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி 30 lakhs ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ், ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ஓகேங்களா? செகண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் 30,000 8% டிபென்ச்சர்ஸ். அப்போ ரெண்டாவது பிளான் படி என்னன்னா டிபென்ச்சர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிளான் இஷ்யூ ஆஃப் 30,000 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். தேர்ட் பிளான் வந்து தேர்ட் சான்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. மூணுமே வந்து 100 rupees ஈச் தான். அப்போ 30,000 ஷேர்ஸ் 30 lakhs அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. The company expected earnings before interest and tax EBIT வந்து 10 lakhன்னு கொடுத்துட்டாங்க. Determine the earnings per share EPS கண்டுபிடிக்க சொல்றாங்க. Determine the EPS. Alternative corporate tax of 50%. Which alternative is best and why? So எது best, எது optimum capital structure அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which alternative is best அப்படின்னா எது வந்து optimum capital structure-ஆ இருக்கும். அப்போ எதுக்கு EPS வந்து highest-ஆ இருக்கோ அதுதான் கண்டிப்பாக optimum capital structure-ஆ இருக்க போகுது. இருந்தாலும் நம்ம இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். So first EPS under different financial plan 1, plan 2, plan 3. First planல equity மட்டும் வச்சு ரைஸ் பண்றாங்க. செகண்ட் planல only debt, third plan only with preference. EBIT earnings before interest and tax is given as 10 lakhs. First we have to detect the interest rate of debentures. Debentures எவ்வளோ interest கொடுத்திருக்காங்க, questionல கொடுத்திருக்காங்க இல்லையா, 8% debentures அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோல 30,000 debts issue பண்றாங்க, each costing 100. 30,000 into 100 30 lakhs. 30 lakhs into 8/100 போட்டிங்க அப்படின்னா 2,40,000 வரும். அப்போ எதுல மட்டும்தான் நம்ம 2,40,000 மைனஸ் பண்ணணும், டெப்ட் மூலமா ரைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். அப்போ டெப்ட்டுக்கு 2,40,000, ஈக்விட்டிக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ப்ரிஃபரன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ மைனஸ் பண்ணி ரிமைனிங் வர பேலன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், earnings before tax value. earnings before tax value. After that we have to detect the tax value. tax எவ்வளோ கொடுத்துருக்காங்க, percentage 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 lakhல 50% அப்படின்னா 5 lakh rupees. 7,60,000ல 50% 3,80,000. again 5 lakh tax. So after detecting the tax value we will be getting after tax value, earnings after tax value கிடைச்சிரும். So after tax value is 5 lakh, 3,80,000, 5 lakh. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணணும். அப்போ டிவிடெண்ட் எவ்வளோ பர்சன்ட் சொல்லியிருக்காங்க, தேர்டு பிளானில் பாருங்கள் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8% டிவிடெண்ட் கொடுக்கணும். 8% எதில் கேல்குலேட் பண்ணணும், 30,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஈச் காஸ்டிங் 100 rupees. அப்போ எவ்வளோ 30 lakhs. 30 lakhsல 8% calculate பண்ணணும், 8/100. So again 2,40,000. 2,40,000 எதில் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணுவோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இந்த தேர்ட் பிளானில் தானே ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம டிவிடெண்ட் பே பண்ணுவோம். இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம டிவிடெண்ட் பே பண்ணணும். அப்போ இதுக்கும் டிவிடெண்ட் கிடையாது, இதுக்கும் டிவிடெண்ட் கிடையாது, மட்டும் 2,40,000. So after detecting that you will be getting the available profit to equity shareholders. 5 lakhல 2,40,000 போச்சுன்னா 2,60,000. So these are the earnings available to equity shareholders. Okay, next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், number of equity shares. number of equity shares எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிவைட் பண்ணி EPS கண்டுபிடிச்சிடலாம், earnings per share கண்டுபிடிச்சு. So these are the earnings available to equity shareholders. 5 lakh, 3,80,000, 2,60,000. next நம்ம number of equity shares போட்டோம் அப்படின்னா EPS earnings per share எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ number of equity shares ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஃபர்ஸ்ட் பிளான் அக்கார்டிங் டு பிளான் 1. பிளான் 1ல என்னது, ஈக்விட்டி வச்சு மட்டும்தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி ஆல்ஃபா கம்பெனி ஹேஸ் ஆல் ஈக்விட்டி கேபிட்டல்ஸ்
consisting of 20,000 equity shares இல்லையா அப்ப existing shares இதுல வந்துட்டு நம்ம என்ன போடணும் number of equity shares வந்து existing shares is 20,000 plus new shares new issue பண்ணது new issues எவ்வளோ 30,000 இல்லையா 30,000 each 100 rupees அப்ப 30,000 20 plus 30 50,000 அப்ப 50,000 தான் equity first planல number of equity shares கீழ straight நமக்கு first planல என்ன வரும் அப்படின்னா 50,000 ஏன் 50,000 இங்க போடுறோம் அப்படின்னா existing shares வந்துட்டு 20,000 plus new issue பண்ண equity shares ஏனா plan 1 வந்து equity மூலமா தான் ரைஸ் பண்ணிருக்காங்க capital plus new issue பண்ணது 30,000 so 20 plus 30 50,000 equity so second plan வந்து debt மூலமா தான் ரைஸ் பண்ணிருக்காங்க அப்ப initially existing equity shares மட்டும் தான் இருக்கு அது வந்து வெறும் 20,000 தான் third plan existing equity shares மட்டும் தான் so இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்க அப்படினா EPS formula apply பண்ணோம் அப்படினா EPS formula என்ன earnings available to equity shareholders divided by number of equity shares divide பண்ணோம் அப்படினா we are getting 10 rupees 19 rupees and at last 13 rupees so இதுல எது வந்து highest automatically plan 2 தான் வந்து நமக்கு 19 rupees கொடுக்குது EPS value so according to this plan 2 is the optimum capital structure அதாவது equity plus dividend அது debt equity plus debt தான் வந்து optimum capital structure உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து எந்த டாபிக் போடணும் அப்படினு நீங்க விரும்புறீங்களோ அதையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அந்த கன்சர்ன் டாபிக்கை நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் Thank you for watching